அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் கூட்டு. இந்த கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ஜம்மு இருக்கும். ரசம் சாதம் காரக்குழம்புக்கு சாப்பிட்றப்போ அவ்வளோ எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தால் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பீக்கங்காய் கூட்டு வைக்கிறதுக்காக நான் ஒரு பீக்கங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்து அலசி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பீக்கங்காயை சேர்த்துக்குவோம். பீக்கங்காயை நல்லா சேர்த்து இதில் மிக்ஸ் கொடுத்துக்குவோம். மிக்ஸ் கொடுத்து விட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், குக்கரை மூடி போட்டு மூடிக்கிறலாம். மூடி அடுப்பில் வச்சுக்குவோம். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதில் குண்டு போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பீக்கங்காய் கூட்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. பருப்போடு சேர்ந்து ரொம்ப நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த கூட்டு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த பீக்கங்காய் கூட்டு ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்கும். இது காரக்குழம்பு ரசத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டு சுவையாக இருக்கும். அதே மாதிரி சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த கூட்டு நல்ல சுவையாக இருக்கும். இல்லாட்டி வெங்காயம் தறக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்கலாம். அதனால நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயத்தை. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த பீக்கங்காய் கூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீக்கங்காய் கூட்டை சேர்த்தாச்சு. இப்போ இந்த பீக்கங்காய் கூட்டை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அம்புட்டு சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டு கூட சாதத்தில் மட்டும் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா தேங்காய் அரைச்சி விட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சாதத்துக்கு சாப்பிட போகிறதுனால தொட்டு சாப்பிட போகிறதுனால கூட்டு தேங்காய் திருவி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 1 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கே அம்பட்டு ருசியாக இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.